அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் பாசித் புகாரி அவர்களை பற்றி இப்போது சமூக வலைத்தளங்களில் எங்கு பார்த்தாலும் பரப்பப்படுகிறது. அவர் நல்லவரா கெட்டவரா, தீய விஷயங்கள் அவர்கள் சொல்லப்படுகின்ற மாதிரி தீய விஷயங்கள் ஈடுபட்டாரா, அல்லது அவருக்கு என்ன தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறது 100% யாருக்குமே உண்மை இது வரைக்கும் தெரியல. போலீஸ் அழைச்சிட்டு போய் அவங்க விசாரித்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அது விசாரித்தால் உண்மை தெரியும், ஓகேங்களா. ஆனால் அப்துல் பாசித் புகாரி வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர், அதாவது ஒரு மிக சிறந்த மார்க்க சொற்பொழிவாளர், மார்க்க பேச்சாளர். அவருடைய பேச்சு வந்து பல பேருடைய மனசத்திற்கு உள்ளார ஊடுருவி மார்க்கத்தின் பால் பல பேரை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கு, ஓகேங்களா. நல்ல விஷயங்களை ஏற்றி வைத்திருக்கிறார். இது வரைக்கும் அவர் சொன்னதில் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. பண சிக்கல்கள், பண பரிமாற்றங்களில் சிக்கல்கள், நஷ்டங்கள், அதெல்லாம் என்னன்னு கிளியராகவே நமக்கு தெரியல. எது எப்படியோங்க, ஒரு நபரினுடைய தீய விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் தெரியாத சந்தர்ப்பங்களில் அவர் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வெட்ட வெளிச்சமாக்கி, அது இவருன்னு கிடையாது, அப்துல் பாசித் புகாரின்னு இல்லை, அவர் XYZ, நீங்கள் நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆளினுடைய சுயமரியாதைக்கு நம்ம மரியாதை தரணும். இப்போது இன்னொருவனுடைய சுயமரியாதை வந்து நமக்கு அமானா. ஒரு விஷயத்தை நம்ம பொறுப்பில் கொடுத்தா அது அமானான்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் அதற்கு உரியவர்கள்ட்ட சேர்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த சுயமரியாதை அப்படிங்கிற இன்னொருத்தவங்களுக்குள்ள அந்த தனிப்பட்ட அந்த சுயமரியாதை இருக்குது இல்லைங்களா, அந்த விஷயங்கள் வந்து நம்மள்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அதை வந்து வெளிச்சம் போட்டு பட்டவர்த்தனமாக நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு திட்டி கண்ணா பின்னான்னு ஒரு வசைபாடி அது நிரூபிக்கப்படாத விஷயங்களை அவதூறாக ஆக்கிவிடக்கூடாது. ஒருவேளை அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் இவர்கள் கூறியது அனைத்தும் அவதூறாக ஆகிவிடும். இதற்காக யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபிள் பண்ணலை. அப்துல் பாசித் புகாரி நல்லவர்னும் நம்ம சொல்லலை, கெட்டவர்னும் சொல்லலை. அது வந்து டு பி கிளாரிஃபைடு, டு பி டிட்டர்மின்ட். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். ஆக்சுவலாக அது நம்ம வேலையுமே இல்லை. ஆனால் அவர் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அவரை நம்ம எந்த ஒரு தனி மனிதரும் பல விஷயங்களை சொல்கிறப்போ அவர் தனி மனித வாழ்க்கையிலும் அதே ஒழுங்கை கடைபிடிப்பார்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ட்ராங்கான பிலீஃபாக இருக்குது. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் அடிப்படையில் நிறைய பாவங்கள், தவறுகள் நிகழ்கின்றன. அவர்கள் அது வரைக்கும் சொன்ன விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக அதுவும் குரான், ஹதீஸ், இந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தெளிவான ஒரு விஷயங்கள், மார்க்கம் காட்டிய விஷயங்கள்ல இருந்தால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏன்னா அது ஏற்கனவே குரான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க வழிமொழிகிறாங்க, எத்தி வைக்கிறாங்க. அவங்களுடைய அழகான பேச்சால், சொற்பொழிவாற்றும் திறனால், பேச்சாற்றலால் எத்தி வைக்கிறாங்க. மக்கள்கிட்ட நிறையா போய் சேருது. தனி மனிதர்கள் அடிப்படையில் ஏதாவது யாராவது பிறந்தாலும் கூட அவங்கள அப்படியே பட்டவர்த்தனமாக வெளிச்சமாக்கி சுயமரியாதை வந்து இழுக்கு பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே தான் தோண்டித்தனமாக இஷ்டத்துக்கு அடுத்தவங்களுடைய சுயமரியாதை ஏதோ விளையாட்டில் இருக்கிற ஃபுட்பால் மாதிரி விளையாடுறாங்க. அவர் அமைதியாக இருக்கார் அப்துல் பாசித் அந்த வீடியோவில் ஃபுல்லாக. அதுக்காக அவர் நல்லவர்னு நான் சொல்ல வரல. என்ன நடந்தது அவருக்கும் இறைவனுக்கும் தெரியும். இருவர்களுக்கும் உண்டான விஷயம். அது வந்து அந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம உள்ளார போக வேணாம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் இது வரைக்கும் நல்ல விஷயங்கள். அவர் கெட்டதுன்னு செஞ்சாருன்னு சொல்கிற அந்த விஷயங்களும் இது வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்பட்டால் அதற்கு உண்டான லீகல் ஆக்ஷன் என்னவோ அது நடக்கும். சுயமரியாதை, அடுத்தவருடைய சுயமரியாதையுடன் நாம் விளையாட வேண்டாம். ஆக்சுவலாக இது பேசிக்கான ஒரு ஹியூமன் குவாலிட்டி. நம்ம இஸ்லாம் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆக்சுவலாக அடுத்தவருடைய சுயமரியாதை நம்மளுடைய ஓன் மரியாதை. நம்ம மரியாதையை இன்னொருத்தவங்க ரொம்ப தோன்றியதனமாக டீல் பண்ணினா எவ்வளோ கோபம் வரும் நமக்கு. இப்போ அடுத்தவருடைய மரியாதையும் அவ்வாறே கருத வேண்டும். அது ஒரு அமானா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி டீல் பண்ணணும்.